Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு கிராண்டான ஒரு blouse, full blouse design, ரொம்ப பேசிக்கான ஒரு செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சு நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்களை மட்டும் வச்சு ரொம்ப கிராண்டான ஒரு பிளவுஸ் டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல்ஸ் தான். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா மைக்கா, நான் இது ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கேன், பிளாஸ்டிக் மைக்கா. இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது போக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இது கூட நம்மளே எப்படி வீட்டுல தயாரிக்கலாம் அப்படின்ற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அப்படி இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்கா உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மிரரை வச்சு எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ எதைனாலும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ரெண்டுமே அவைலபிளா இருக்குன்னா ஈஸி அண்ட் ஃபாஸ்டா குயிக்கா வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக ஜரி த்ரெட், அப்புறம் வந்து நீடில். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல்ஸ் வச்சு ரொம்ப கிராண்ட் அண்ட் மீன் வந்து நம்ம எவ்வளோ நாளும் ஸ்லீவ்ஸ் மட்டும் பார்த்துருப்போம், இல்லை மோட்டிவ்ஸாக பார்த்துருப்போம். இப்போ பண்ணுற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளவுஸ் மெட்டீரியல், லைக் ஒரு பிளைனாக ஒரு சில்க் மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது உங்களுக்கு டிசைன், நான் இதில் வந்து இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுதோ அந்த டிசைனை நீங்களே ஃப்ரீ ஹேண்டில் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் மெட்டீரியலும் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் அதனுடைய லுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிளாஸ் மிரரையும் இந்த ஃப்ரேமையும் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகட்டும். ஒரு 10 minutes ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜரி த்ரெட்ல நம்ம வந்து அவுட்லைன் போட ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் போடலைங்க. நார்மலான செயின். அந்த செயின் வந்து நல்லா பெருசா போடுங்க. இவ்வளோ நாளும் நம்ம வந்து சிறுசா போடுங்கன்னு சொல்லியிருப்போம். இதுல வந்து நம்ம பெருசா போட போறோம். கண்டினியூஸா நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து நம்ம நாட்டே இல்லாம ஃபினிஷ் பண்ண இடத்துக்கு வருவோம். ரொம்ப பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கூட இந்த ஒர்க்கை அழகா போடலாம். எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். வெறும் செயின் த்ரெட் மட்டும்தான், எனக்கு ஜரியில செயின் மட்டும்தான் போட தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டிசைனை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற மிரரோட கலரை பொறுத்து நீங்க வந்து ஒரு பிளைன் சாரியை வியர் பண்ணிக்கலாம். ஒரு பிளைன் சாரிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் பிளவுஸும் ஒர்க் பண்ணி நீங்க கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து எந்த கடையில் நீங்கள் வாங்குனீங்கன்னு கேட்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சென்டர் பார்ட்டில் வைக்கிற மிரரோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பிளைன் சாரீஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எட்ஜில் வந்து நாட் போட்டுக்கலாம்.
நாட் போடுறது எப்படி அப்படின்ற வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பேசிக்கான ஒரு செயின் மட்டும்தான் தெரியும், எனக்கு வேற எந்த ஒரு ஒர்க்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப அழகா, ரொம்ப கிராண்டா, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிளவுஸை நம்மளாலே கஸ்டமைஸ் பண்ண முடியும், நம்மளால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல பாத்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.